ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிறோம். சண்டே ஸ்பெஷல்னால மீன் குழம்பு வைக்கிறோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன் ஒரு மீன் 1.5 கிலோ இருக்கும். அது வந்து இது கொடுவா மீன் சொன்னாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து எங்கே வாங்கினோன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி உறையூர் மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வாங்கினா கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும்னு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஆமாம், அது 5 மணிக்கெலாம் போகணும். காலையில் 5 மணிக்கே போயிட்டு வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு. அங்கேயே மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னு கேட்டால் மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வச்சா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் கலப்பு மீன் கொஞ்சமும், பெரிய மீன் 1.5 கிலோ, ஒரு மீன் 1.5 கிலோ இருந்துச்சு, அதுவும் வாங்கினோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலப்பு மீன் ஒரு 1.5 கிலோ, மொத்தம் 3.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம் சார். 3 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோ வாங்கிட்டு வந்து இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருக்கோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய மீன், கொஞ்சம் ஒன்று சின்ன மீனும் எல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் வறுக்கலான்னு வச்சுருக்கோம். ஆமாம், எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இந்த பொடி மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டை, இந்த சின்ன சின்ன மீனுங்க, கலப்பு மீனெல்லாம் போட்டு ஒரு குழம்பு, அதில் ஒரு 2-3 வெண்டைக்காயும் மாங்காயும் போட்டு வச்சோம்னா நல்லா அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மண்டை இதை மட்டும் போட்டு வச்சுருக்கோம். மற்ற துண்டெல்லாம் நாங்கள் வறுவலுக்கு எடுத்துட்டோம். இது 1-2 பீஸ் போடுவோம், யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காணத்தில் ஊற்றி கொடுப்போம். நம்ம வீட்டில் உள்ளவங்க 2-3 பீஸ் கேட்பாங்க, அதுக்காண்டி இந்த சின்ன மீனெல்லாம் போட்டு அது குழம்பு வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து இந்த குழம்பு தான். இந்த குழம்பு தான் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எங்கள் குட்டி பேரன் பார்த்திங்களா, எங்கள் பேரன் என் பொண்ணோட பையன், அவன் வந்து சாப்பிட்றான், பசிக்குதுன்ட்டான். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு கொடுத்தோம். அவனை தான் டேஸ்ட் பண்ண சொன்னான். அவன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டான்.